அன்பு, அறப்போர், அகிம்சை இவற்றின் மூலமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த உலகத்துக்கு அமைதியின் மூலமாக ஒரு நாடு சுதந்திரம் பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தேசப்பிதா காந்தியடிகள் ஆவார்கள். எனவே அவருடைய பிறந்த நாளான இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து மலர் மாலை அறிவித்து அஞ்சலி செலுத்தினோம். சார், திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஒவ்வொருவருடைய குரலும் திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எங்களுடைய கழக தலைவரிடத்திலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு சோதான வகையிலே தாங்கள் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த வகையிலே சொல்லி வந்தார்கள். எனவே ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட துணை முதல்வர் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை தவிர ஒரு சிறு சலசலப்போ எதிர்ப்போ எதுவுமே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அத்தனை தொண்டர்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அவரால் இன்னும் இந்த கழகம் புத்துயிர் பெறும், இன்னும் வளர்ச்சி பெறும். வருகிற தேர்தலிலே தலைவர் தளபதியினுடைய 200 என்கின்ற இலக்கை அவருடைய உழைப்பு பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை கழக தொண்டன் ஒவ்வொருவனுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சார், ராத்திரியில போய் யாராச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் எதையாச்சும் போட்டு வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பராமரிக்கிறது அரசாங்கத்தின் மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறான ஒன்று. இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி காலையிலே அது சுத்தம் செய்யப்படுகிறது. நம்முடைய சென்னை மாநகராட்சி தினசரி காலையில் எல்லா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாலே ஏதாவது என்னென்ன குப்பை கூலங்கள் தேங்கி இருந்தால் அதை சுத்தம் செய்கின்றோம். ராத்திரில வந்துட்டு போறோம், நாங்கள் காலையில சுத்தம் செஞ்சிடும். ஆனா உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு வைத்திருந்தாலும் திருடன் திருடியே வீட்டுக்குள்ள சோரேறி குதிச்சு வர்றவன் நம்ம தடுக்க முடியும். யார் வீட்லயும் திருட போகக்கூடாதுன்னு எவனையும் தடுக்க முடியாது. நாம வந்து தடுத்து நம்ம தான் போராடணுமே தவிர வேறு ஒன்றும் அல்ல. எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் சுத்தமாக பராமரிக்கிறது. பருவமழை எதிர்கொள்ளும் விதமா நடவடிக்கை சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தார், முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. நிலையில வந்து கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னாடி பெய்த மழை வந்து கிட்டத்தட்ட சாலையில தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சார் மழை பெஞ்ச உடனே இடுப்பளவு தண்ணி இருந்தாலும் உடனடியா ஓடிடுது. அதைத்தான் நாங்க சொல்றோமே தவிர மழை பெய்யுற போது தண்ணி தேங்காதுங்கிறத சொல்லல. ஒரு மணி நேரத்தில் அந்த மழைநீர் வழியாக வழிந்து ஓடிவிடும். எனவே 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீரை 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள் எங்களாலே அப்புறப்படுத்தி விட முடியும் என்றுதான் சொல்லுகிறோமே தவிர தண்ணியே தேங்காதுன்னு நாங்க எங்கேயும் சொல்லல. ஏன்னா ஒரே இடத்துல கொட்டினா மழை தண்ணி தேங்கத்தான் செய்யும். அது அந்த தண்ணீர் வந்து வெளியே செல்வதற்கான மாற்று வழியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படாத மாதிரி பார்த்துக் கொள்கிறோம். அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த புகாரும் வந்ததாக தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை எங்களுக்கு அது உள்கட்சி சம்பவம். நாங்க ஏன் அதை பாக்குறோம்? அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள நடக்குது. ஒருத்தர் செல்போன் வீசினார்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் செல்போன் விழுந்துச்சுங்கிறாங்க. அது என்னன்னு அவங்களே முடிவுக்கு வரல. அவங்க முடிவுக்கு வந்து சொல்லட்டு பார்ப்போம். அடுத்ததான் இளைஞர்களை குறி வைக்க அதிமுக 10% வாக்கு குறைஞ்சிருக்கு இந்த 5 ஆண்டு காலகட்டத்துல. இது வருங்காலத்துல 10% இளைஞர் வாக்குகள் அதிகரிக்கணும் அப்படின்னு இருக்கிற வாக்கை இன்னும் இழக்க போறாங்க தவிர அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிமுகவில் நிச்சயமாக கிடையாது. மனோ தங்கராஜ் அமைச்சர் வந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அவர் அமைச்சர் வந்து மாற்றிருக்காங்க ஒரு கருத்து. அதுவெல்லாம் தவறான கருத்து, தவறான குற்றச்சாட்டு. பொன்முடிக்கு அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஆளுநரோட மோதல் போக்கு கடுமையா இருந்ததுனால அவர் மாத்திருக்காங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் அந்த மாதிரியான ஆளுநருடைய மோதல் போக்கு கடுமையாக இருந்தது என்பதற்கெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்காகவே அவர் ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து அன்றைய தினம் நீக்கம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கின்றாரே தவிர அதே ஆளுநராக தான் அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார். எனவே அங்க வந்து ஆளுநருக்கு அவருக்கு மோதல் போக்குனால லாக்கா மாத்தினாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது. உயர்கல்வித்துறை என்பது மிகவும் பின்தங்கிய ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த லாக்கா பெரிய லாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்ததையும் இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக
உடைத்தெறிந்து விட்டார் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஏற்கனவே ஆளுநர் சம்பந்தப்பட்ட துணைவேந்தர் பல்வேறு பட்டமளிப்பு விழாக்கள் புறக்கணிச்சிருக்காரு. சமீபத்துல டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல அந்த பட்டமளிப்பு விழாவை நீங்க வந்து நான் புறக்கணிக்கல. அன்னைக்கு எனக்கு வேறு பணிகள் இருந்த காரணத்தால் நான் செல்ல முடியவில்லை. அதை முன்பேயே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கும் பல்கலைக்கழக பதிவாளருக்கும் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அன்றைய தினம் வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் வர இயலவில்லை தவிர வேறு ஒன்றும் இல்லை. புறக்கணிக்கணும், நான் போன வருஷமே புறக்கணிச்சிருக்கணும். போன வருஷம் வரைக்குமே நான் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனவே அதனால நான் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புறக்கணிக்க சொல்லி எந்த விதமான இதுவும் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு ஆளுநர் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை பதவியேற்பின் போது ஆளுநர் முதலமைச்சருடைய கார் வரை வந்து அவரை வழி அனுப்பி விட்டு சென்ற காட்சியையும் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். இது என்ன, அதாவது அதுல வந்து தண்ணி லீக்கேஜ் ஆயிடுச்சு. வேற சாப்பாட்டுனால எந்த விதமான குறையும் கிடையாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்க எந்த சிறைச்சாலைக்கு சென்று உணவை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம், அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம். தண்ணி லீக்கேஜ் ஆன உடனே அங்க இருக்கவங்க வேற தண்ணீரை குடித்த காரணத்தால் ஏற்பட்ட குறைதான். அதுவும் உடனடியாக நேற்றே சரி செய்யப்பட்டு விட்டது. நிச்சயம் இதுவரைக்கும் இது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்ப திடீர்னு மட்டும் எப்படி ஒரு ஒரே நாள்ல அன்னைக்கு தண்ணி அந்த பைப்பு உடைஞ்சதுனால ஏற்பட்ட விளைவுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சிறைச்சாலைகள் இன்றைக்கு நல்ல முறையிலே பராமரிக்கப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய எந்த சிறைவாசியும் எந்த குற்றச்சாட்டும் சொல்வது கிடையாது.